இந்த கதையை விஸ்வாமித்திரர் ஆரம்பிக்கிறதே ஹந்தன்னு ஏன் சொல்றாருன்னா, உனக்கு போய் இந்த கதையை நான் சொல்றாப்புல இருக்கேப்பா, நீ குழந்தையாச்சே, குழந்தைன்னு பார்த்துட்டா சொல்ற கதை இல்லை இது. ஆனா உங்ககிட்ட சொல்லாம இருக்கவும் முடியாது. ஹந்த அப்படின்னா என்ன? அகல்யக்கு சாப விமோசனம் கிடைக்க போறது. ஆஹா ஹந்த. ஆனா உங்ககிட்ட இந்த கதையை இப்ப சொல்ற மாதிரி இருக்கே, வயசுல பெரியவன்னா உங்ககிட்ட சொல்ற கதையா இது, ஆனா சொல்றாப்புல இருக்கே ஹந்த. கௌதம மகர்ஷியுடைய சரித்திரம் நமக்கு நன்னா தெரியும். அவருடைய தபஸை ஒண்ணும் பண்ண முடியல தேவாளால. தேவாளுக்கு எப்பவுமே யாராவது ரொம்ப தபசு பண்ணிவிட்டாலோ, யஜ்யம் பண்ணிவிட்டாலோ, சாதனை பண்ணிவிட்டாலோ நம்ம லோகத்தை தாண்டி போயிடுவாங்கிற ஒரு பயம் உண்டு அவளுக்கு. ஏன்னா மோட்சம்ங்கிறது கண்டிப்பா தேவலோகத்தை தாண்டி தான் போயானும். நீ தேவலோகத்தை தாண்டி தான் மகர்லோக, ஜனலோக, தபோலோக, சத்தியலோகம் முதலிய லோகங்கள்லாம் தேவலோகத்தை தாண்டி தான் இருக்கு. அவ யாருக்குமே நம்ம அவளை அதிக்கிரமிச்சுட்டு போறது பிடிக்கவே பிடிக்காதவள். அவ ஏதாவது ஒரு தடங்களை உண்டு பண்ணிட்டே இருப்பா. இந்த தாபத்துக்கு ஆதி தெய்வீகம்னு பேர். இந்த தாபத்துக்கு தேவர்களால உண்டார தடை. ஏன் ஆஞ்சநேயர் பிறந்து போறதையே தடை பண்றாள. சுந்தரகாண்டத்துல சுரசைங்கிற நாகமாதாவை பிரேரணை பண்றாளே தேவாள், நீ போய் வாய பொழந்துண்டு நில்லு, இவர் ஒன்ன தாண்டி எப்படி போறாருன்னு பார்க்கலான்னு ஆனாலப்பட்ட ஆஞ்சநேயரையே பரீட்சை பண்றாவ. அவளுக்கு யாரோ பக்தியிலையோ யோகத்திலேயோ யாரும் பெருசா பேடவே படாதவள். அவளுக்கு நிறைய தடைகளை உண்டு பண்ணுவா. குரு கிருபையால தான் அந்த தடைகளை மீறிண்டு வரணும். இப்ப என்ன எடுத்து அப்படின்னுட்டா, கௌதமருடைய தபசை ஒண்ணும் பண்ண முடியல. இந்திரன் என்ன பண்ணினான் அப்படின்னுட்டா, கௌதமர் இல்லாத சமயமா கௌதமருடைய ரூபத்திலேயே அகல்யின் இடத்துல போனான். பாக்கி சரித்திரம் நமக்கு தெரியும். விஷயம் என்னன்னா, கௌதமருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சது. அகல்ய கால பிடிச்சிருந்து கதறி அழுதா, நாதா எனக்கு எனக்கு தெரியலையே, வந்திருக்கிறது இந்திரன்னு தெரிஞ்சாலும் கூட மனுஷனா இருந்தா என் பாத்தியபிரத்தியத்தால் அவனை பொசுக்கிடுவேன். வந்திருக்கிறது தேவதை. தேவதைங்கிறது ஒரு மனுஷன் கிடையாது. நீ என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியலையே. கௌதமர் சொன்னார், எப்படியோ இருக்கட்டும், ஆனா உனக்கு ஒரு விமோச்சனம் உண்டு. நீ 4 பேர் கண்ணில் ஒரு ரூபத்தோட நடமாடின்றது, ஆனால் உன்னை தூஷிச்சுட்டே இருப்பா இந்த லோகத்துல. அது வேண்டாம். பேசாம யாரு கண்ணுக்கும் தெரியாதவளா போயிடும். அதிருஷ்யாபவன். அதைத்தான் கல்லா போனாள்னு பெரியவா அதை ஒரு அலங்காரப்படுத்தி சொல்லுவா. துளசி ராமாயணம் முதலிய ராமாயணங்கள்ல கல்லா போயிடுன்னு சொன்னா அப்படின்னு சொல்லுவா. அது ஒரு அலங்காரம். யாரு கண்ணுக்கும் தெரியாதவளா அங்க ஏதோ ஒரு வஸ்துவா இருந்தா அப்படின்னு அர்த்தம். ஏன்னா அது ஒரு பெரிய அனுகிரகம். ஊர்ல ரூபத்தோட இப்ப நடமாடின்னு இருந்தா லோகத்துல இருக்கிறவாள்லாம் இவளை தூஷிச்சே இல்லையா, இவளுக்கு ஹானியை பண்ணிடுவா. யாரு கண்ணுக்கும் தெரியாதவளா பேசாம ராம தியானம் பண்ணின்று உனக்கு ஒரு விமோசன காலம் உண்டு. இந்த வழியா அந்த பிரபு வருவர், அவருடைய சரண தூளி உன் மேல படும், நீ உதாரணம் ஆயிடுவே. தரிணி சிலையை தபமு தாழக, தாரிணி சிலையை தபமு தாழக, வரணும் கல்வி வரமு கல்வி ராஜக, சூர அகல்யனு ஜூச்சி பிராஜிதி, சூர அகல்யனு ஜூச்சி பிராஜிதி, சூர அகல்யனு ஜூச்சி பிராஜிதி, ஆலி நிரஞ்சு சேயவி ஜய ராஜகேயம ஸ்ரீரம பதம చాలుని చేతనికి శ్రీరామ పదమ. விஸ்வாமித்திரர் இப்படி சொன்னாலும் இல்லையோ, ஒரு மலைய வார்த்தம் ஆச்சரியமா வீசித்து ராமருடைய சரணத்துல இருந்து ஒரு தூசி அப்படியே கிளம்பித்து அது போய் அகல்ய மேல பட்டது. சட்டுன்னு பார்த்துட்டா அப்படியே ஜோதிர்மயமா அப்படி ஒரு ரூபத்தை எடுத்துட்டு அகல்ய கை குவிச்சுட்டு இப்படி நிக்கிறா. ராமர் என்ன பண்ணினார் தெரியுமா? லக்ஷ்மணனோட கை கோர்த்துண்டு ஓடி போய் அகல்யை விழுந்து சேவிச்சார். ஆச்சரியம். நீங்காவது ஒரு தெய்வம் வாழவும் வச்சுட்டு காலையும் வந்து விழுமா? அகல்ய பார்த்து பூரிச்சு போறா. லக்ஷ்மணனை பார்த்து ராமர் சொல்றார், இவளை பார்த்தா நம்ம கௌசல்யா அம்மாவை பார்த்த மாதிரியே இல்லை. அதாவது அவள் கூணி குறுகி நிக்கிறா இல்லையா, அப்படி அவள் கூணி குறுகி நிக்கப்படாது. அவளை அப்படி ஒரு பூஜனீயமான ஸ்தானத்துல கொண்டு வைக்கணும்னு ராமர் சொல்றார். நம்ம அம்மாவை பார்த்தாப்புல இருக்கு பத்தியோடா அப்படிங்கிற.
தாரிணி சிலையை தாபமு தாழக, அவள் பட்ட தாபத்தை தாங்காதபடி வரமுகல் நீருளு ராஜக சூர அகல்யனு ஜூசி ப்ரோஜிதி. இந்த இடத்துல ஒரு அழகு கவனிக்கணும். அகல்ய பார்த்து ரட்சிச்ச சூராங்கிறார். சூரா. இதுக்கு முன்னாடி மாரீச்ச வதம் நடந்தது. சுபாகு மாரீச்சனை அவன் கர்ப்பத்தை அடக்கினார், சுபாகுவை வதம் பண்ணினார், தாட்டகாவதம் பண்ணினார். அங்கெல்லாம் சூரான்னு சொல்லாதபடி, அப்படி ஒரு கீர்த்தனம் பாடாதபடி அகல்ய சம்ரட்சிச்ச அகல்ய பாவனம் பண்ணினா சூரா அப்படிங்கிறார். இதுக்கு என்ன அர்த்தம்? ஜூச்சி ப்ரோச்சி சூர அகல்யனு. இதுக்கு எதுக்கு சூரத்தனம் வேணும்? இதுக்கு காருண்யம் இருந்தா போதுமே. இதுக்கு போய் சூரான்னு எதுக்கு பாடணும்னா, இதுக்குதான் வாஸ்தவத்துல சூரத்தனம் வேணும். ஏன் அப்படின்னா, தன்னை தெய்வம் இல்லை தான் மனுஷன்னே அந்த நாடகத்தை மெயின்டைன் பண்ணிட்டு வர பிரபுவுக்கு அகல்யப்படுற தாபத்தை பார்த்த உடனே ஐயோ இவளை ரட்சிக்கணுமேங்கிற கருணை அவர் அறியாம வெளியில வந்துடுத்து. இன்னொன்னு என்னன்னா, அந்த பாதம் காண்பிச்சு கொடுத்துடுத்து இவரை பகவான் அப்படின்னு. இவரே என்னதான் நாடகம் போட்டா கூட அந்த பாதம் காண்பிச்சு கொடுத்துடுத்து இல்லையா? அதனால தன்னுடைய வேஷத்தை கலைச்சுண்டு தன்னை பகவானு காண்பிச்சுக்கிறதுக்கு தான் சூரத்தனம் வேணும். அதனால சூர. தியாகராஜர் சொல்றார், கே ராம பாதமே ஸ்ரீராம பாதம சாலுனி சீதானிக்கு ராவே. அவன் தன்னை தெய்வம்னு சொல்லிக்கவே மாட்டான். ஆனா ராம பாதமே நீ அவனை தெய்வம்னு காண்பிச்சு கொடுத்துட்டியே, நீ சித்தானிக்கிறாவே, நீ கிருப சாலு, உன் கிருப போதும். அவன் கிருப பண்றான் பண்ணல, நீ அவனை தெய்வம்னு காண்பிச்சு கொடுத்துட்டியே ராமபாதமே, என் சித்தத்துக்கு நீ வந்துடுமா அப்படிங்கிற ஆச்சரியமான கீர்த்தனம். அகல்யா சாப விமோச்சனமாயி அகல்யா கையாலே பிக்ஷ பண்ணி அன்னைக்கு சாப்பிட்டுட்டும் அங்கிருந்து அப்படியே கிளம்புறா மிதிலையினுடைய எல்லை. மிதிலையில தான் அந்த எல்லையில தான் அழகான யஜ்யசாலையை அமைச்சு ஜனக மகாராஜா யஜ்யம் பண்ணிட்டு இருக்கார். இவா ரெண்டு பேரும் அப்படி பிரவேசிக்கிறா. வன ஜனயன தேவனமணி நேருண மன சுமர்மமு எளிதே நன்னூப நடச்சிவ ஜனக மகாராஜா பூரிச்சு போயிட்டார். ஞானி தானே, சதா சர்வத்திர நிர்விகல்ப சமாதியில இருக்கிறவர் தானே, அந்த பிரம்மத்தையே நிர்குணமாய் நிராகாரமாய் அகண்டமாய் அனாமமாய் அரூபமாய் சத்தாய் சித்தாய் ஹிருதயத்துல ஒரு ஜோதியா தரிசனம் பண்ணிட்டு இருக்கிறவர். அப்படிப்பட்ட இந்த ஜனகர் இப்ப பிரேமியா போயிட்டார். ஞானியா இருக்கிறவர் பிரேமியா போயிட்டார். அவர் சித்தத்திலிருந்து பிரேம பிரவகிக்கிறது. இந்த ரூபத்தை பார்த்தா பொயலுமீரநடனுகல் குசரசுனி சதா கனுல ஜோஜுனு உலக ஷரீருலை ஆனந்த பயோதி நிமனுலை மூலமுலனு யசமுகலரிந்து. மேனி சிலுக்கிறது, ஆனந்த பாஷ்பம் வருது. ஜனகருக்கு he was not in his, அவருடைய நிலையிலே அவர் இல்லை. அப்படியே எழுந்து ஓடினார். விஸ்வாமித்திரர் போய் கட்டின்றார். இமௌ குமாரோ பத்ரம் தே தேவ துல்லிய பராக்கிரமௌ கதசிம்ம கதி வீரௌ சார்தூல விருஷபோபமௌ பத்மபத்ர விசாலாட்சோ கட்கதூதி தனுர்தரோ அஸ்வினா விவரூபேன சமுபஸ்திதயௌவனௌ. ரொம்ப ஆச்சரியமா ஜனகர் அனுபவிக்கிறார். ஆஹா, இவா ரெண்டு பேரும் யாரு? முனே மகாமுனே, ஹே மகரிஷே, நீங்க சௌக்கியமா இருக்கட்டும், நீங்க சௌக்கியமா இருக்கட்டும். ரிஷி தான் நம்மள ஆசீர்வாதம் பண்ணணும். இப்ப ஜனகருக்கு தான் என்ன பேசுறோம்னே தெரியல. விஸ்வாமித்திரரை பார்த்து பத்ரம் தேங்கிற, நீங்க நல்லா இருக்கணும், நீங்க சௌக்கியமா இருக்கணும். ஏன்னா இந்த ரூபத்தை பார்த்தா அது பாடாப்படுத்துறது. அவருடைய கம்போஷர்லாம் எங்க போச்சுன்னே தெரியல. அவர் பாட்டுக்கு சமாதியில் அப்படியே இருப்பார் இல்லையா? அப்படிப்பட்டவர் அந்த சமாதியெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு அவருடைய சித்தம் பரிபோறது. அந்த சித்தம் குதூகலத்தை அடையிறது. அங்கிருந்து ஒரு பிரேம பிரவேக்கிறது. ஜனகர் கேட்கிறார் விஸ்வாமித்திரரை, யார் இவா ரெண்டு பேர்? பத்ரம் தே இமௌ குமாரு, இவா ரெண்டு பேர் நீங்க நல்லா இருக்கணும்.
அப்படிங்கிற. இவா 2 பேரும் அழிச்சுட்டு வந்தேளே, நீங்க நன்னா இருக்கணும் கூட சொல்ல, இவா 2 பேர் ஆஹா நீங்க நன்னா இருக்கணும் அப்படிங்கிற. தேவதுல்ய பராக்கிரமம். 2 பேரையும் பார்த்துட்டா தேவாளோன்னு தோன்றதே சுவாமி. அஸ்வினி குமாராளா யாருன்னு தெரியலையே. இவளை பார்த்தா மனுஷாலே தோணலையே. கால் பாவறதோன்னு பாக்குறாராம் ஜனகர் கீழே. ஏன்னா தேவாளுக்கு கீழே கால் பாவாது, பூமியில ஸ்பர்ஷம் படுறதோன்னு பாக்குறாராம். அந்த கோதண்டத்தை வச்சுட்டு நிக்கிற ஒரு அழகு. ஏன்னா ரிஷிகளுடைய மத்தியில கோதண்டத்துடைய 4 கயிறை கழட்டி வச்சுட்டு இப்படி நிப்பர். ரிஷிகள் கிட்ட விதேனா நிப்பர். இன்னொரு ராஜாவுடைய சதசுல அந்த 4 கயிறை ஏற்றி அப்படி வடுவுறாவர் போல் நிப்பர். கோதண்ட மண்டிதகரம் கமலாயதாட்சம். சீதை பறி கொடுக்கறது இருக்கட்டும், ஜனகர் சித்தத்தை பறி கொடுத்துட்டார். உடனே விஸ்வாமித்திரர் பார்த்து கேட்கிறார், யாரு யாரு இவா? யாரு? தேவாளா, யக்ஷாளா, கிண்ணறாளா? நடத்தி வச்சு கூட்டிட்டு வந்தேளா? கதம் பத்யாமிஹ பிராப்தௌ. அதைத்தான் தியாகராஜர் நடச்சி வச்சி தீவோன்னு பாடினார். இந்த கீர்த்தனம் தியாகராஜருடைய பெண் கல்யாணத்துல தியாகராஜருடைய அத்தியந்த சிஷ்யர் வாலாஜாபேட்ட வெங்கட்ரமண பாகவதர் தஞ்சாவூர்ல இருந்து ஒரு பட்டாபிஷேக ராமர் படத்தை வரைஞ்சு வாங்கிட்டு வரார். ஏன்னா கல்யாணத்துல ஆசீர்வாத கட்டத்துல குருநாதாளுக்கு சமர்ப்பணம் பண்ணணும்னு. வெங்கட்ரமணனை காணலையும் தியாகராஜர் பார்த்துட்டு இருக்காரு. மாங்கல்யதரன் ஆயிடுத்து, ராஜகோமம் ஆயிடுத்து, என்ன குழந்தைய இவெல்லாம் ஆத்துல குழந்தையெல்லாம் வளர்ந்தவா தியாகராஜர்கிட்ட. வெங்கட்ரமண பாகவதர் அந்த பட்டாபிஷேக படத்தை எடுத்துன்னு ஓடோடி வந்து குருநாதான்னு கொடுத்தார். அந்த படத்தை அப்படி விலக்கி பார்த்தா பட்டாபி ராமர். தியாகராஜர் தன் நிலைமையிலேயே இல்லை, ஜனகனா போயிட்டார், ஜனக பாவத்துக்கு போயிட்டார். தியாகராஜரோட பெண்ணுக்கும் சீதம்மானு பேர். இது சீதா கல்யாணம், ராமர் வந்திருக்கார் அப்படிங்கிற பாவம். அப்படி பாடின கீர்த்தனம் தான் நன்னு பாலிம்ப. வன ஜனயன ஜூஜூட ஜீவனமணி நேருண மனசு மர்மமு தெளிசி நன்னு பாலிம்ப. உன்னுடைய அழகான அந்த தாமரை கண்களோட அந்த சுந்தர முகாரவிந்தத்தை சதா என்னுடைய சித்தத்துல அதை வச்சுண்டு அதையே தியானம் பண்ணி அதுதானே என்னுடைய ஜீவனம், அதுதானே என்னுடைய அந்தரங்கம், அதுதானே என்னுடைய சர்வமும். அதை தெரிஞ்சுண்டு என்னுடைய ஹிருதயத்துடைய மர்மம் புரிஞ்சு எனக்கு கிருப பண்றதுக்கு நடந்து வந்தியோடாராமா. நன்னு பாலிம்ப நடச்சி வச்சி தீவோ நான் பிராணநாதா அப்படிங்கிற இந்த கீர்த்தனம் அந்த பாவத்துல பாடின கீர்த்தனம். யஜ்யம் பூர்த்தியாச்சு. விஸ்வாமித்திரர் சொன்னார், ஜனகா நீ கேட்ட கேள்விக்கு ஒரே பதில் என்னன்னா, உன் சித்தமும் மோகிக்கிறது, என் சித்தமும் மோகிக்கிறது. நீ ஒரு ஞானி, நான் ஒரு ஞானி, 2 பேருடைய சித்தமும் மோகிக்கிறதுனா அப்ப இந்த வஸ்து எப்பேற்பட்ட வஸ்துன்னு தெரிஞ்சுக்கும். ஏன்னா இனிமேல் இவன் அவதார புருஷன் நான் ஒரு பிரவச்சனம் பண்ண மாட்டேன். தசரதருடைய சபையிலே பெரிய பிரவச்சனம் பண்ணி முடிச்சு விட்டேன். என்ன என் பிரவச்சனம் என்ன எழுப்பமா போயிடுத்த அப்படிங்கிற தத்துவமசியனு வாக்கியார்த்தமு ராம இதெல்லாம் தியாகராஜரோட கீர்த்தனம். தியாகராஜர் கொடுக்கிற அற்புதமான ரகசியங்கள் தான். சாந்தோக்கிய உபநிஷத்துல கிடைக்கக்கூடிய மகா வாக்கியம் தத்துவமசிங்கிற மகா வாக்கியம். அகம் பிரம்மாஸ்மி, தத்துவமசி, அயமாத்மா பிரம்ம, பிரஜானம் பிரம்ம அப்படிங்கிற 4 மகா வாக்கியங்கள் 4 வேதங்கள்ல கிடைக்கிறது. அதாவது ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை சொல்லக்கூடிய 4 மகா வாக்கியங்கள். அதுல தத்துவம் அசி, நீயே அந்த தத்துவமா இருக்காய் அப்படிங்கிற மகா வாக்கிய உபதேசம் சாந்தோக்கிய உபநிஷத்துல கிடைக்கிறது. ராமாயணமே சாந்தோக்கிய உபநிஷத்து தான். அந்த சாந்தோக்கிய உபனிஷத்தினுடைய மகா வாக்கியமே இங்க ராமனா அவதாரம் பண்ணியிருக்கு. தத்துவமசிங்கிற அந்த மகா வாக்கியம் தான் ராமனுடைய ரூபமே அப்படின்னு ஒரு கீர்த்தனம். இதெல்லாம் என்ன சாதாரண கீர்த்தனம், இதெல்லாம் உபனிஷத் துல்லியமான விஷயம். அதனால விஸ்வாமித்திரர் கண்ணாலே இத்தனையும் டிரான்ஸ்பர் பண்ணிவிட்டார். இங்க பார், என் சித்தமும் உன் சித்தம், நீ ஒரு பிரம்மஜானி, நான் ஒரு பிரம்மஜானி, சரீரம் வேற ஆத்மா வேறேங்கிற ஞானம் நம்ம 2 பேருக்குமே உண்டு. நம்ம 2 பேருமே ஒழிஞ்சு உட்காண்டோம்னா சமாதிக்கு போயிடுவோம். அப்படிப்பட்ட நீயும் நானும் இந்த ரூபத்தை பார்த்து மோகிக்கிறோம்னா இது பிண்டாகாரமான ரூபமா இருக்க முடியாது இல்லையா? அதனாலதான் தியாகராஜர் அழகா சொன்னார், எந்த வரலைன ராணிகாம చింత క్రాంతులై నారు ఎంత ముందు ఎంత సొగసు ఎవరి వల్ల వర్ణ్యూపతగునే. எவனால வர்ணிச்சுட முடியும் இந்த ரூபத்தோடைய அழகு என்னன்னு? கண் இப்படி இருந்தது, மூக்கு இப்படி இருந்தது, வாய் இப்படி இருந்தது அப்படின்னு ஒரு ஓமை காண்பிச்சு இது சொல்லக்கூடிய ரூபமா அது? இது வாக்கு, மனசு, இந்திரியம் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. எதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்பிய மனசாசக. சித்தத்துல ஒரு இம்மி லோகாயத்தம் இல்லாதவனுக்குத்தான் இந்த ரூபம் என்னன்னே பிடிபடும். இது விஸ்வாமித்திரருக்கு தான் புரியும், ஜனகனுக்கு தான் புரியும்.
சித்தமே இல்லாதவாளுக்கு தான் இது புரியும். சித்தம்னு ஒண்ணு இருந்ததானால் அது லோகத்தை தான் காமிச்சுட்டே இருக்கும். சித்தம் பூர்ணமா நித்தியம் சித்தஸ்திதமேன பகவான் இடத்துல ஒடுங்கி இருக்கே, அவனுக்கே இந்த லாவண்யம் என்னன்னு புரியும். ஜனகர் புரிஞ்சுனுட்டார். ஜனகருக்கு பரம சந்தோஷம். ஏன்னா ஏதோ ஒரு அல்பம் மாப்பிள்ளையா வந்தா கூட மாமனார் பாத பூஜை பண்ணணும், காலை லம்பணும், கன்னிகாதானம் பண்றதுக்கு முன்னாடி காலையில இருந்து கன்னிகாதானம் பண்ணணும், எந்த மாப்பிள்ளையா இருந்தாலும். ஆனா அப்ப என்ன சொல்லுவானா, மகாவிஷ்ணு ஸ்வரூபாய வராய கன்யாம் கனக சம்பன்னாம். மகாவிஷ்ணு ஸ்வரூபமா இருக்கிற அந்த வரனுக்கு என் பெண்ணை கொடுக்கிறேன். அந்த பெண்ணை கொடுக்கறதை கன்னிகாதானம் பண்றதை கூட இந்த வரனை மகாவிஷ்ணுன்னு பாவிச்சு கொடுக்கணும்னு இருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னா, அந்த வரன் வேதாத்தியன மனிதவனா இருப்பான். வேதம் தான் நாராயணனே. அந்த வேத ரூபமா நாராயணன் அவன் கிட்ட இருக்கிறதுனால அவனை நாராயண ஸ்வரூபின்னு பாவிச்சே கன்னிகாதானம் பண்ணணும். இந்த சாஸ்திரம் விதிக்கிறது. அப்படி கன்னிகாதானம் பண்ணிவிட்டா கன்னிகாதானம் பண்ற பிதா பிரம்மலோகம் போயிடுவார், கன்னிகாதானம் பண்றதுனாலேயே. அதனாலதான் சர்வாபரணபூஷிதாம் தாஸ்யாமி விஷ்ணவே துப்யம் பிரம்மலோக ஜிஹீர்ஷயா. இந்த கன்னிகைய அப்படிப்பட்ட ஒரு வரனுக்கு கன்னிகாதானமா பண்ணி கொடுத்துட்டா அதனாலேயே பிரம்மலோகம் போயிடுறார் அப்படிங்கிறது இருக்கு. நமக்கு சாஸ்திரம் எடுத்து காண்பிக்கிறது. யாரோ ஒருத்தர மகாவிஷ்ணுன்னு பாவிக்கணும். ஆனா இங்க வந்திருக்கிறதே மகாவிஷ்ணு தான், தன் பெண்ணே மகாலட்சுமி தான் அப்படிங்கிறத அப்புறம் கல்யாணம் பண்ணி கொடுக்க கசக்கிறதா என்ன? ராமர் அந்த வீதிகள் அப்படியே நடந்து போறார். வித்தியில இருக்கிற எல்லோரும் பார்த்து ஆச்சரியப்படுறா. தயர்தன் புதல்வன் என்பார், தாமரை கண்ணன் என்பார், புஜலிவன் மேனி என்பார், பூவையே பொருதும் என்பார், பயலுடை துலகம் என்பார், மானுடன் அல்லனெல்பார், கயலுகள் கடலுள் வைகும் கடவுளே காணும் என்பார். ஒருத்தர் பேசிக்கிறா, தசரதர் புத்திரராண்டி, அவரோட கண்ணை பாத்தியோடி, இவரை பார்க்கறதுக்கு நம்ம சீதைக்கு 1000 கண்ணு வேணும்டி அப்படிங்கிற உடனே அங்க இருக்கிற இன்னொருத்தி சொல்றா, அவள் அயோத்தியில இருந்து வாக்கப்பட்டு வந்தவளாம் இந்த ஊருக்கு. அவ சொல்றா, ஏன் உங்க சீதைக்கு 1000 கண்ணு வேணுங்க ராமரை பார்க்கறதுக்கு. நங்கையை காண நம்பிக்கு 1000 கண்கள் வேண்டும், கொம்பினை காணும் குறிசிற்கும் அன்னதேயா. உடனே இன்னொருத்தி சொல்றா, அந்த தம்பிய பாருடி, அவர் எப்படி இருக்காரு பாருடி, தம்பியை காணும் என்பார், தவமுடை துலகம் என்பார். இந்த மிதில பாக்கியம் பண்ணிருக்குடி. மிதில என்னடி பாக்கியம் பண்ணிருக்கு? இந்த பிரபஞ்சமே தபஸ் பண்ணிருக்கு இந்த 2 பேர் இந்த பூமியில நடமாடுறதுக்கு. ஒருத்தி சொல்றா, அதெல்லாம் விடுறி, இவா 2 பேரும் நம்ம ஊருக்கு கூட்டின்னு வரணும்னு அந்த ரிஷிக்கு தோணித்தேன், அவருக்கு நமஸ்காரம் பண்ணு. இம்பரை உலகில் தந்த முனிவனை இறைச்சும் என்பார். கம்பராமாயணத்துல அழகு சொல்லி மாளார். எப்படியே வந்துட்டு இருக்கிறதே ஒரு கன்னிகா மாடம். இந்த கன்னியா மாடத்துல தாயார் புஷ்பப்பந்து விளையாடின்னு இருக்கா. புஷ்பப்பந்து அப்படி கீழே ராமர் கிட்ட வந்து விழுந்தது. கருங்கடல் குலவி நீங்கி போய் பிரிந்தவர் கூடினால் பேசவும் வேண்டுமோ, அண்ணலும் நோக்க அவளும் நோக்க. இப்படி பார்க்கிறார் ராமர். இதுதான் பிரதம சமாகமம். சிவனித சித்தகுமுத சீதகரசத அல்யஜ லாவண்ய ராம கனுலார ஜூடரே ரமணி మనసు నీ సొగసు నీ దేవసు వేరే రమ తమస మద దైవమేల త్యాగరజనుత దివ్య లావణ్య రామ. தாயாருடைய ஹிருதயம் குமுதம் போல இருக்கு, ராமருடைய முகம் சந்திரனை போல இருக்கு. சந்திரனை பார்த்தாதான் குமுதம் புஷ்பிக்கும், அல்லி புஷ்பிக்கும். ஸ்ரீவனித ஹிருத் குமுத அப்படிங்கிறார். சீதையினுடைய ஹிருதய குமுதம் ராமருடைய முக சந்திரன்ல இருந்து வரக்கூடிய அந்த கருணா கிரணங்கள் பட்டு, அந்த கிருபா கிரணங்கள் பட்டு இவளுடைய ஹிருத் குமுதம் விகசிக்கிறதாம். நீ மனசு நீ சொகுசு நீ தினுசு வேறே. இந்த பூர்ணஷஜ ராகத்துடைய லட்சணம் நீ மனசு நீ சொகசு நீ தினுசு வேறே ரமணி அப்படின்னு வர அழகு. என்ன சொல்றது? இதுதான் பாவராக லய சௌக்கியம். அதுக்கு அடிப்படையா ராம பக்தி. இது அத்தனையும் இருந்துட்டா தேனும் பாலும் கல்கண்டும் சேர்ந்து அருவி கொட்டுறாப்புல தான் இருக்கும்.
இப்படிதானே இருக்கு. நான் சிரமப்பட்டு பாடின கீர்த்தனமா ஹிருதயத்திலிருந்து ஸ்புரிச்சு வந்து கீர்த்தனம். தாயார கடாட்சம் பண்ணிவிட்டு ராமர் தன்னுடைய மாளிகைக்கு போயிட்டார். தாயார் ராமஸ்மரணம் பண்ணிட்டே இருக்கா. அப்படித்தானே வந்தார், அப்படித்தானே பார்த்தார். என்னமோ பண்றதேடி அந்த நாளில் சொந்தம் போல் உருகுகிறார், இந்த நாளில் வந்து சேவையும் தருகிறார். யாரோ இவர் யாரோ என்ன பேரோ யாரோ. அருணாச்சல கவிராயர் எதை சொல்றது எதை விடுறது. இந்த சம்பந்தத்தை பார்த்துட்டா இன்னைக்கு நேற்றுக்கு ஏற்பட்ட சம்பந்தம் போல இல்ல, அந்த நாளின் சொந்தம் போல் உருகுகிறார். இந்த சம்பந்தம் அனாதிகாலமான சம்பந்தம், இவாளுக்குள்ள இருக்கக்கூடிய சம்பந்தம். அடுத்த நாள் ஸ்நான அனுஷ்டானங்கள்லாம் பண்ணி ஜனகருடைய சபையில உட்கார்ந்துக்கிறதை சிவதனுசு கொண்டு வைக்கப்படுறது. விஸ்வாமித்திரர் வத்சராமா தனு பஷ்யன்னு தான் சொன்னார், தனுச பாருன்னு தான் சொன்னார். ராமருமை தனுசை பார்த்தார், தொட்டு பார்த்தார், தடவி பார்த்தார். கொஞ்சம் கை பரபரானது. முள்ள அப்படி எடுத்துதான் பார்ப்போமேன்னு எடுத்தும் பார்த்தார், வந்துடுத்து. நானும் ஏற்றிதான் பார்ப்போமேன்னு இந்த ரெண்டு எண்டையும் வளைச்சு கட்டணும், அதுதான் நான் ஏற்றது. இது வளைச்சா அது தத் பபஞ்சதனுர் மத்தியே நரஸ்ரேஷ்டோ மகாயசா. படபட படபட படப்படான்னு ஒரு சத்தம் கேட்டது. 3 லோகமும் நடுங்கித்தான். அதுல உடனே தேவாலாம் துதுப்பி முழங்கினா, புஷ்ப புருஷங்கள்லாம் பண்ணினா. தசரதர் தான் அடிவீர், ஜனகர் தான் அடிவீர் பிடிச்சுட்டு இருந்தார். ஏன்னா ராமனை பார்த்த உடனே அவருக்கு தோணித்து, போய் இந்த வில்ல போய் வீரிய சுல்கமா வச்சுட்டேனே, இப்படி இவர் வருவார்னு தெரிஞ்சிருந்தா அந்த வில்ல நான் வச்சிருக்க மாட்டேனே, இவர் முறிப்பரோ இல்லையோன்னு உட்கார்ந்து இருந்தார் ஜனகர். முறிச்ச உடனே அவர் சித்தத்துல இருக்கிற சந்தேகங்கள்லாம் முறிஞ்சு போயிடுச்சு. இந்த வில்ல எடுத்து இப்படி கட்டின உடனே என்ன ஆயிடுச்சுன்னா, இக்ஷ்வாகு வம்சத்தினுடைய புகழ் கட்டப்பட்டது, கொடியேற்றப்பட்டது. அது மட்டும் இல்ல, அந்த சப்தம் கேட்டது இல்லையா எல்லா இடத்துலையும், அது என்ன ஆயிடுச்சுன்னா சீதா கல்யாணத்துக்கு பத்திரிக்கை கொடுத்தாயிடுச்சு எல்லாருக்கும், எல்லாத்துக்கும் அப்படின்னு ஒரு கவி போஜசம்பூல போஜ கவி சொல்ற. சீதை மாலை எடுத்துட்டு வரா. ஆனா ராமருக்கு ஒரு கவலையா. துளசிதாசர் சொல்றார், பொண்ணு கொடுப்பாரோ கொடுக்க மாட்டோரோன்னு கவலை வந்து கொடுக்கும். ஏன்னா மாமனாராத்து வில்ல போய் முடிச்சுட்டோமே, இவர் வில்ல எடுத்து நானேற்றதானே சொன்னார், முடிச்சுட்டோமே, இவர் பொண்ணு கொடுப்பாரோ இல்லையோன்னு கவலை வந்து கொடுக்கும். சீதை மாலை இடறதுக்காக வரத்தே வீரிய சுல்கம்னு பேர். ஒரு க்ஷத்ரியன் ஒரு வீர சாகசம் பண்ணி ஒரு கன்னிகையை ஜெயிச்சுடலாம், அதுவே விவாகத்துக்கு துல்லியதான். அப்புறம் அவளை கைத்தலம் பற்றி ஆத்துக்கு கூட்டின்னு போயிடலாம், இதுக்கு ராட்சச விதானம்னு பேரு. வீரிய ருக்மிணி அப்படித்தானே கவர்ந்துட்டு போறான் கிருஷ்ணன், அதுவே கல்யாணம் தான். ஆனா ராமர் சொல்லிட்டார், மாலை இடறதை நிறுத்து, எங்க அப்பா சம்மதத்தின் பேர்ல தான் கல்யாணம். பிதுர்வச்சன நிர்தேசாது பிதுர்வச்சன கௌரவாத். உடனே இந்த இடத்துல தூதர்கள் கிளம்புறா மிதிலையிலிருந்து. 3 நாட்கள் அயோத்திக்கு போய் சேர்றா. விஷயங்கள் தெரிவிக்கப்படுறது. வசிஷ்டர் சொல்றார், சதிருஷமான சம்பந்தம், நமக்கு ஏத்த சம்பந்தம், நமக்கு ஏத்த இடம். ஜனகன் எப்பேற்பட்டவன், மிதிலாதேசம் எப்பேற்பட்டது. இங்க எப்படி இவாளுக்கு வசிஷ்டர் குலகுருவோ, அங்க யார் அவளுக்கு குலகுருன்னா சதானந்தர், அகல்யையுடைய பிள்ளை. சதானந்தருக்கு பரம சந்தோஷம், தன்னுடைய அம்மாவுக்கு சாப விமோசனம் கிடைச்சுடுத்தேன்னு அங்க ஆனந்திச்சுட்டு இருக்கார். தசரதர் பரிவாரத்தோட இங்க வந்து இறங்க அவளுக்கு சுவாகதங்கள்லாம் பண்ணி தன்னுடைய பவனத்திலேயே அழகா அவளுக்கு இருக்கிறதுக்கு இடம் கொடுத்து வேலை நிச்சயதார்த்தம் நடக்கிறது. நிச்சயதார்த்தத்துல வசிஷ்டர் எழுந்துட்டு இக்ஷ்வாகு வம்சத்தினுடைய குலப்பெருமையை சொன்னார் இல்லையா. ஸ்ரீமன் அபோமணி வம்சலலாம நானா புவனவாசி மாரே மணி புகடுதுர ஸ்ரீராம. அந்த இக்ஷ்வாகு வம்சத்துக்கு குல திலகமா வந்தவன் ஸ்ரீவன் நபோமணி வம்ச லலாம. நபோமணினா சூரியன் அர்த்தம். அந்த சூரிய வம்சத்துக்கு ஒரு திலகம் போல வந்தவன் இந்த ராமன் அப்படின்னு இக்ஷ்வாகு வம்சத்துடைய பெருமையை சொல்ல, சதானந்தர் எழுந்துட்டு நிமி வம்சத்தினுடைய பெருமையை சொல்ல, இப்படி ஒரு குடும்பம் கிடைக்காது. ஏன்னா பிறந்ததுல இருந்து உபநயனத்துல இருந்து குருகுலவாசத்துல இருந்து சமாவர்த்தனத்துல இருந்து சௌலத்துல இருந்து எல்லாம் ஒன்னா நடந்திருக்கு. கல்யாணம் மட்டும் ஒரு குழந்தைக்கு நடந்துட்டு பாக்கி குழந்தைகளை விடலாம. உடனே இந்த இடத்துல பார்த்தா சீதைக்கு ஒரு சகோதரி உண்டு, உர்மிளைன்னு பேரு. ஜனகனுடைய பெண்ணே அவள். அவளை லக்ஷ்மணனுக்குன்னு ஊர்ஜிதப்படுத்தினா. உடனே இங்க பார்த்தா அங்க பாக்கி 2 குழந்தைகள் இருக்கே, பரத சத்ருகுணால் இருக்காளே. இங்க பார்த்தா இங்கேயும் 2 பொண்கள் இருக்கா. யாருன்னா ஜனகனுடைய தம்பி குஷத்வஜன்னு பேரு. பக்கத்துல ஒரு சின்ன தேசத்தை ராஜ்யம் பண்ணிட்டு இருக்கார். அவருடைய 2 குழந்தைகள் இருக்கா, மாண்டவி ஸ்ருதகீர்த்தி. பரதனுக்கு மாண்டவியும் சத்ருகுணனுக்கு ஸ்ருதகீர்த்தியையும் அப்பவே நிச்சயம் பண்ணி விட்டா. ரொம்ப ஆச்சரியமா பங்குனி உத்தரத்தன்னைக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு. அந்த சதஸ்ல எழுந்துட்டு சதானந்தர் விஸ்வாமித்திரருடைய பெருமைகளை எல்லாம் எடுத்து பேச ஆரம்பிச்சார். ராமருக்கு பரம சந்தோஷம் வந்தது. ஏன் அப்படின்னு, இது குரு வைபவமாச்சு.
விஸ்வாமித்திரருடைய பெருமைங்கிறத விட ராமர் விஸ்வாமித்திரத்துல குருங்கிற பாவத்துல பாக்குறார். அதனால குரு வைபவத்தை ஸ்மரிச்ச பாக்கியமாவும் அடுத்தது. பங்குனி உத்தரத்தன்னைக்கு கல்யாணம். அதுக்கு முன்னாடி பண்ண வேண்டிய நாந்தி முதலிய எந்தெந்த பூர்வ கிரியைகள்லாம் உண்டோ அதெல்லாம் ஸ்ரத்தையா அனுஷ்டிச்சுட்டு அன்னைக்கு கல்யாணத்தன்னைக்கு சோபன ஸ்நானங்கள்லாம் பண்ணிட்டு ராமர் வரார். வதன ஜோதி ஜித சோம வசுதமானச காம மதமானவ கணபீம பாகேமம் ஸ்ரீராம சோபனே சோபனமே சோப. அப்படி ஆச்சரியமா சர்வாபரண பூஷிதனா வர ஆளுயர மாலை போட்டு கூட்டிட்டு வராளா ராமர். ஜனகனுக்கு பயமே இல்லை. அவர் என்ன நினைக்கிறார், அண்டஜராஜரத்தை தன் குக்ஷியில வச்சு தாங்குற பிரபுவுக்கு இந்த ஆளுயர மாலை போட்டுட்டு வரதா பெரிய விஷயம்னு ரொம்ப கனத்த மாலையை போட்டு விட்டுருக்காரு. தியாகராஜருக்கு அடிச்சுக்கிறது ஏன் தடுக்கி விழுந்துட போற, நிதானமா வாழப்பா, இந்த ஜனகருக்கு என்ன தெரியும் அப்படிங்கிற. இந்த கல்யாணத்துக்கு இந்த கல்யாணத்துக்கு நின்னு ஜூடவச்சு பகினி கரம்பு சிலுக டோலோத்சவ கீர்த்தனம். இந்த கல்யாணத்துக்கு மீனாட்சி வந்திருக்காளாம். ஏன்னா நாத்தனார் தாலி முடியணுமோ இல்லையோ. மீனாட்சி கையில ஒரு கிளி வச்சிருப்பாளே, அந்த கிளியும் வந்திருக்கான். இப்ப சீதைக்கு 9 கஜம் கட்டி கூட்டின்னு வரணுமோ இல்லையோ. கூறப்புடவை கட்டி கூட்டின்னு வரதுக்காக நாத்தனார் போயிடுவாளே கூட. அப்ப இந்த கிளி என்ன பண்ணோம், இந்த கிளியை கையில வச்சுன்னு நிறைய ராமாயணம் சொல்லி கொடுத்துருக்காளாம். மனசூரஞ்சில்ல நீ மகிமலனு பலுக. அந்த கிளி ஒரு சீதா கல்யாண பிரவச்சனம் பண்ணிட்டு இருந்துதான். இப்ப கூட சொல்லுவா இல்லையா, அந்த கூறப்புடவை கட்டின்னு வர நாளைக்கு ஏதாவது ஒரு சின்னதா ஒரு பிரவச்சனம் பண்ணுங்கன்னு யாராவது வந்தா சொல்லுவா. அதை போல அந்த கிளி ஒரு பிரவச்சனம் பண்ணிப்பான். நின்னு ஜூட வச்சு பகினி கரம்பு சிலுக மனசுரஞ்சில்ல நீ மகிமலனு பலுக்க. அந்த சிலுக்க பலுக்க அந்த பதப்பிரயோகமும் ரொம்ப அழகா இருக்கும். மீனுவா சூழல்ல விருலனு சால சிலுக கண தியாகராஜு கனு கொன முத்து குலுக்க ஜரிக சிலுக்க பலுக்க குலுக்க. இந்த பதம் இதுதான் யதிவிஸ்ரம சத்பக்தி. அப்படி ஆச்சரியமா சீதையா ராமனுக்கு அபிமுகமா நிறுத்தி வச்சு கன்னிகாதானம் பண்ணி தரார். ராமர் பாணி கிரகணம் பண்ணிக்கிறார். இயம் சீதா மமசுதா சகதர்மச்சரி தவ பிரதீட்ச சைனா பத்ரம் தே பாணிம் கிருணீஸ்வ பாணினா பதிவ்ரதா மகாபாகா ஏவானுகதா சதா இத்யுக்த்வா பிராக்ஷிபத்ராஜா மல்பிரபூத ஜலம் ததா. உதகபூர்வமா அந்த குழந்தையே சீதையை ராமர் கையில பிடிச்சு கொடுத்து இங்க அழகா கன்னிகாதானம் பண்ணி கொடுக்கிறார் ஜனகர். ஜனகர் சொல்றார், உன்னுடைய தர்மத்தை நிழல் போல உன் பின்னாடி அனுஷ்டிச்சென்று வருவள். இவள் மகாபதிவிரத, இவள் மகாபாகியவதி. இவளுடைய கைத்தலம் பற்றி ராஜாதிராஜனா இருக்கணும், நீ க்ஷேமமா இருக்கணும். அதைத்தான் தியாகராஜர் சொன்னார். மாஜனகி சட்டபெட்டக மகாராஜுவை தேவி. இனி வரக்கூடிய கீர்த்தி எல்லாம் சீதையாலதான் ராமருக்கு வரப்போம். இந்த சரித்திரமே அவளுடைய சரித்திரம் தான். அதனாலதான் எங்க அம்மா சீதா உன் கைப்பிடிச்சாலோ நீ ராஜாதிராஜனா இருக்கேங்கிற. மா ஜானகி சட்டபெட்டக மகாராஜு வைத்தேவி. அவள் விட்டு கொடுத்த கீர்த்தி தாண்டா எல்லாம் அப்படின்னு. ஸ்ரீநாயக யசமுனி கேகல் ஜெயலேத தியாகராஜ பரிபால. ஸ்ரீநாயகா ஹே ஸ்ரீயப்பதே, இந்த புகழெல்லாம் அவள் விட்டு கொடுத்த புகழ். யசமு நீகே கல்க ஜெயலேதான்னு இந்த கீர்த்தனம். பக்கத்துல லக்ஷ்மணனை பார்த்து சொல்றார், ஊர்மிள கையப்படி. ஹே வரதா மாண்டவி கையப்படி. ஹே சத்ருகுணா ஸ்ருத கீர்த்தி கையப்படி. ஏய் அங்க போய் பாணி கிரகணம் பண்ணி கொடுக்க, கன்னிகாதானம் பண்ணி கொடுக்கப்படாதோ அப்படின்னுட்டா. இந்த திவ்ய தம்பதியை பிரிஞ்சு அவரால் போகவே முடியலையா ஜனகரால. அதனால இங்க இருந்தே அவாவாளுடைய தாரங்களுடைய கையை பிடிங்கோன்னு சொல்லி ஒரே முகூர்த்தத்துல ஆச்சரியமா அங்க மங்கள வாத்தியங்கள் முழங்க புஷ்ப வருஷங்கள் நடக்க ஆகத சுரவர முனிகண சஜன அகணித ஜனகண கோஷிதம ஆகத சுரவர முனிகண சஜன அகணித ஜனகண கோஷித மங்கள ராகவ ரகுராம ராம ராகவ ரகுராம ராம
ಜನಕಜ ರಮಣ ಮನೋಹರ ಸೀತಾ ರಘುರಾಮ ರಾಮ ಜನಕಜ ರಮಣ ಮನೋಹರ ಸೀತಾ ஊத்துக்காடு வெங்கடகவி சீதா கல்யாணம் அனுபவிக்கல. எல்லோரும் ராகவா ராகவா ராமா அப்படின்னு மங்கள கோஷங்கள்லாம் எழுப்ப, பாகவதாள்லாம் நாம சங்கீர்த்தனம் பண்ண, விஸ்வாமித்ராதி ரிஷிகள்லாம் வேத கோஷங்கள்லாம் பண்ண, தசரதர் ஜனகர் முதலியவர்கள்லாம் ஆனந்த பாஷ்பம் விட, கௌசல்யாதி மாதாக்கள்லாம் ஆனந்தப்பட, 4 திவ்ய தம்பதிகளா பகவான் சோபிக்கிறான் அப்படின்னு ஆச்சரியமா. பவனஜ ஸ்துதி பாத்ர பாவனஜ நேத்ர ரவி சோமவர நேத்ர ரமணீய காத்ர சீதா கல்யாண வைபோகமே ராம கல்யாண నయన నినుతమైన నినామ రూపములకు నిత్యశోభ మంగళం శ్రీకాంతాయ కళ్యాణ నిధయ నిధయేతినాం శ్రీ వెంకట నివాసాయ శ్రీనివాసాయ మంగళం